கோவப்பட்டு கொந்தளித்த சீமான் எதுக்கு கோவப்பட்டார், எதுக்கு கொந்தளிச்சார் அப்படின்னா, தொடர்ந்து இந்த திமுக அரசுல பாத்தீங்கன்னா பூர்வகுடி மக்களை வெளியேற்றக்கூடிய செயல்கள்ல ஈடுபட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப வெக்ஸ் ஆகி அண்ணன் ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. அதுவும் போன தடவை அனகாபுத்தூர், இந்த தடவை திருவேற்காடுன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளை திமுக அரசு மக்கள்கிட்ட கொண்டு போய் திணிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் கவலையா ஒரு செய்தியை கண்டன அறிக்கையா வெளியிட்டிருக்கிறாரு. ஏன்னா தொடர்ந்து பல ஆண்டுகளாக வசித்து வரும் மக்களை அந்த இடத்தொட்டு, ஏன்னா அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடியதை வச்சு அவங்க அந்த வாழ்வாதாரத்தை வைத்து அதற்குரிய வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கும்போது திடீர்னு வெளியே போசனா அவங்க எங்க போய் பொழைப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு செய்திகள்ல அவரை ரொம்ப பாதிச்சிருக்குது. ஏன்னா மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனா இருக்கிறாருங்கிறத இந்த காணொலியில நாம பார்க்க போறோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். சீமானை தவிர்த்து இந்த மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு உண்மை தலைவன் இங்க இருப்பாங்களா அப்படின்னா அது தெரியல. நம்ம சமகாலத்தில் இருக்கக்கூடிய உண்மையான தலைவன் சீமான் அப்படிங்கிறத நம்ம பதிவு செஞ்சுட்டு காணொலிக்குள்ள போவோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பூர்வகுடி மக்களை வெளியேற்றக்கூடிய செயலா திமுக அரசு கையில் எடுத்திருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் மே 18 ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதை பத்திய செய்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். திருவேற்காட்டுல முக்கியமா அந்த கூவம் பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய 300 குடும்பங்களை வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி திமுக அரசு அவர்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு. சரி, இதுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல அப்படின்னு கேட்டா, அந்த கூவாத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னா இவங்கள பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை வெளியேற்றுறதா சொல்லி தகவல் வந்திருக்குது. அப்படி அவங்க பாதிப்பு வெள்ளப்பெருக்குனால பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னா இத்தனை வருட காலமாக ஏன் அவர்கள் 3 தலைமுறையாக அங்க வசிச்சு கிட்டத்தட்ட ஒரு 90 வருடங்களாக அதே பகுதியில வசிச்சு வரப்ப இத்தனை ஆண்டுகளமா அங்க இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு எதுவுமே வந்தது இல்லையா, அவங்க அதுல வாழ்ந்ததே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு அண்ணன் செந்தமிழன் சீமான். அது போக இந்த கண்டன அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பொதுவா இந்த திமுக அரசுனாவே மக்களை ஒரு அலைய வைக்கக்கூடிய ஒரு செயலா தான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு, அதாவது பிற்போக்கான ஒரு செயலை கையில் எடுத்திருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, பெரும் முதலாளிகளுக்கும் அவர்களுடைய அரசியல் பின்புலத்துல இருக்கிறவங்களுக்கும் இவங்க சப்போர்ட்டா இருக்கிறதா அவர் கருதுறாரு. அதே சமயம் இங்கே மக்கள் அதே பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அந்த பகுதியில வேலை தேடி அந்த பகுதிக்கு தகுந்தாப்புல தன்னுடைய வாழ்க்கை எப்படி சொல்றதுன்னா லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, அதற்கு தகுந்தாப்புல லைஃப் ஸ்டைல்ல வாழ்க்கை முறையில வாழ்வியல வாழ்ந்து வராங்க. இப்போ திடீர்னு இவங்களை வெளியே போக சொன்னா இவங்க எங்க வேலைக்கு போவாங்க, எப்படி போய் எங்க போய் தங்கி எந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுவாங்க? ஏன்னா 90 வருட காலங்கிறப்ப 3 தலைமுறையா அதே பகுதியில வசிச்சு அந்த மண்ணோட மண்ணா ஊன்றி போயிருக்கிறப்ப அவர்கள் வெளியே போறப்ப ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகும். இதுவரைக்கும் அவர்கள் மின் இணைப்பு வாங்கியிருக்கிறாங்க, ஆதார் அட்டை வாங்கியிருக்கிறாங்க, வங்கி கணக்கு துவங்கி இருக்கிறாங்க, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதே சமயம் அவர்கள் இதுவரைக்கும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அங்க அதே பகுதியில ஓட்டு கேட்டும் இந்த திமுக மட்டும் இல்ல, அதிமுக இருக்கட்டும், பல்வேறு கட்சிகள் அங்க ஓட்டு கேட்டு போயிருக்காங்க. அப்பெல்லாம் இவர்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதியா அவங்களுக்கு தெரியலையா? ஏன் இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட அங்க போய் ஓட்டு கேட்டிருப்பாங்க, வாக்கு சேகரிக்க போயிருப்பாங்க. அப்போ இந்த திமுக அரசுக்கு, இந்த திமுக அரசியல்வாதிகளுக்கு அந்த இடம் ஆக்கிரமிப்பு பகுதியா தெரியலையா அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு சிறந்த கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு கோபமா. அதே சமயம் இந்த பகுதியில இப்ப இவர்களை வெளியேற்றிட்டு இந்த திமுக அரசு அங்கே என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? அதாவது வடக்கர்களுக்கும் பெரு செல்வந்தர்களுக்கும் அதே சமயம் அரசியல் பின்புலத்துல பெரிய ஆளா இருக்கிறவங்களுக்கும் அந்த நிலத்தை தாரை வாத்து கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. இப்ப மக்கள்கிட்ட ஒரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, இது யாருக்கான அரசு? மக்களுக்கான அரசு அப்படின்னா மக்களுக்கு அங்க அடிப்படை தேவை என்னவோ அதை அவங்க உருவாக்கி கொடுக்கணுங்கிறது தான். ஆனா அனகாபுத்தூரா இருக்கட்டும் அல்லது இந்த விமான நிலையம் அமைக்கக்கூடிய பகுதியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் சரி
விவசாயிகளை வந்து வெளியேற்றுறது, அனகாபுத்தூர்ல வந்து ஏற்கனவே பூர்வகுடியில வாழ்ந்துட்டு இருந்த மக்களை அங்க வெளியேற்றுறது, மேல்மா சிப்காட்டுக்கோசரம் அந்த விவசாய நிலங்களை அழிக்கிறது, தொடர்ந்து இப்ப திருவேற்காடுல இந்த பெருமா கோயில் பகுதியில இந்த கூவத்துக்கு பக்கத்தால இருக்கக்கூடியவங்களை வந்து வெளியேற்றுறது, இந்த இடங்களை எல்லாமே எடுத்து என்ன பண்ண போறாங்க. இப்ப ஏற்கனவே அரசியல்வாதிகளாலுமே, அதாவது மிக வலிமை வாய்ந்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களா அவர்களாலையுமே, செல்வந்தர் பல கோடிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செல்வந்தர்களாலையுமே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை இவங்க வந்து திரும்ப அந்த ஆக்கிரமிப்புகளை வந்து எடுத்துட்டு அந்த நிலத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு, அதாவது அரசுக்கு உடைமையாக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் அறிக்கையில சொல்றாரு. இதற்கு திராணியற்ற ஒரு திராவிட மாடல் அரசு, திராவிட அரசு, திமுக அரசு இப்ப பொதுமக்கள் மேல வந்து வாழக்கூடிய இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பகுதின்னு சொல்லி அவர்களை வெளியேற்றக்கூடிய செய்தி வந்து மிகப்பெரிய வன்மையான கண்டனத்திற்குரியது. அதே சமயம் வேதனைக்குரிய விஷயம் அண்ணா செந்தமிழன் சீமான் சொல்லியிருக்கிறார். இப்ப இது போன்ற நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு வர்றதுனால மக்களோட மனதில் பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசனுடைய செல்வாக்கு குறைந்து வருகிறது. மக்கள் வந்து இந்த அரச திமுக தலைமையிலான அரசை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இப்படிதான் இனி நம்மளை போட்டு அலைக்கழிப்பாங்க, இது வரைக்கும் இவர்கள் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல அப்படின்னு சொல்லி மக்கள் மனதுல ஒரு அந்த கீழே அந்த செய்தியை பார்க்கறப்ப அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க, கருத்து பெட்டியில கருத்து போடுவாங்கல்ல, இதனுடைய அடிப்படையா பாக்குறப்போ அல்லது மக்கள்கிட்ட கேட்கிறப்போ, ஒரு தேநீரகத்துல பேசுறப்போ அல்லது உணவகத்துல பேசுறப்போ ஒரு வெறுப்பு அரசியலை வந்து மனதிற்குள்ள வந்து திணிச்சிட்டாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்க முடியுது. அண்ணன் செந்தமிழன் சீமான் இது போன்ற பல விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு கண்டன அறிக்கை கொடுக்கறதா இருக்கட்டும், இதை வந்து பல பேர் என்ன கேட்கறாங்கன்னா, ஏன் அண்ணனால எதுவுமே பண்ண முடியாதா, போராட முடியாதான்னா, அண்ணன்ட்ட நீங்க அதிகாரத்தை தாங்க. அதற்காகத்தான் நாங்க இத்தனை 13-14 வருஷமா கடந்த எல்லா தேர்தலையும் வந்து நின்று போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவா வந்து வலியுறுத்துறாங்க. நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா ஒரு குற்றமற்ற பின்னணியில இருந்து எல்லாருமே வந்து வேட்பாளர்களா நின்று இருக்கிறாங்க. எந்த ஒரு குற்றத்துக்கு ஆளாகாதவங்க தான் வேட்பாளரா நின்று இருக்கிறாங்க. ஆனா இங்க எல்லா வேட்பாளர்களும் எல்லா கட்சியிலையும் அப்படியான்னு கேட்டா அது சொல்ல முடியாது. ஆனா ஒரு தூய்மையான படித்த இளைஞர்களை வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் மக்களை புரிந்து வைத்திருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வாக்களிச்சிருக்கணும். வாக்களிச்சிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு என்ன மாதிரி இருந்திருக்குங்கிறத இந்த செய்தி மூலமா நம்ம உணர முடியும். ஆகவே மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய தலைவனா இன்னைக்கு இருக்கிறாரு. ஒரு காவல்துறையை கொண்டு, ஒரு அரசு அதிகாரத்தை கொண்டு, அதனுடைய துணையோட இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய வேலைகள், அதாவது திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நீங்க வெளியேற்றுறீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு தரப்போ உங்களுக்கு அது ஆக்கிரமிப்பு நிலமா தெரியலையா? குடும்ப அட்டை தந்திருப்பீங்களா? குடும்ப அட்டையில அந்த முகவரி பதியப்பட்டிருக்கும்ல, அப்போ அவங்களுக்கு அந்த பகுதி வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதின்னு தெரியலையா? அல்லது வந்து ஆதார் கார்டு எடுத்திருப்பாங்களா, குடிமக்களின் உண்மையான அடையாளம் ஆதார் கார்டு அப்படிம்பாங்களா, அப்போ அதற்கு போய் பதிவு செய்வாங்க, அதற்கான கார்டு எடுப்பாங்க இல்லைங்களா? அப்போ அது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதின்னு தெரியல. ஒவ்வொரு வீட்டுக்கு மின் இணைப்பு கொடுப்பாங்க. அப்போ அங்க கம்பம் போட்டு அந்த மின் இணைப்பு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு மீட்டர் போட்டி பொருத்தி கொடுத்துருப்பாங்க. அப்ப மீட்டர் போட்டி பொறுத்துறப்ப இவங்களு அந்த பகுதியில வந்து கையெழுத்தெல்லாம் வாங்கி அதற்கான அப்ளிகேஷன்ல கொடுத்துருப்பாங்க, முகவரியெல்லாம் இட்டு. அப்ப அந்த முகவரியில வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதியா தெரியலையா? அதுவும் இல்லாம குடிநீர் இணைப்பு வரி கட்டி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல வருடங்களாக அவங்க வந்து வரி கட்டி வந்திருக்கிறாங்க. 3 தலைமுறையா இருந்திருக்கிறாங்க. அரசுக்கு வந்து வரி செலுத்தி இருக்கிறாங்க. அவங்க வரி செலுத்தின ரசீது வச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப அப்பெல்லாம் வந்து இந்த வரியெல்லாம் வாங்குறப்ப நீங்க ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்கிறீங்க, நீங்க வெளியேறிங்க, இதுக்கு வந்து நாங்க வந்து மின் இணைப்பு தர முடியாது, ரேஷன் கார்டு குடும்ப அட்டை தர முடியாது, உங்களுக்கு வந்து ரசீது நாங்க வந்து வரியே வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் சொல்லியிருக்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. திடீர்னு வந்து அவங்க கிட்ட வந்து இறங்கி 3 தலைமுறையா வசித்துட்டு இருக்கிறவங்கிட்ட போயிட்டு நீங்க வெளியேறுங்க அப்படின்னா அவங்க எங்க போவாங்க அப்படிங்கிற ஒரு கோபத்தோட அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சியின் சார்பா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், கண்டன அறிக்கை. அதுல தெளிவா வலியுறுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட திமுகவினுடைய போக்கு, திமுக அரசினுடைய செயல்பாடு
மிக வன்மையான கண்டனத்திற்குரியது. மக்களோடு மக்களாக நின்று எப்பவுமே அவர்களுக்கான பிரச்சனையை எடுத்து உண்மையா பேசக்கூடிய ஒரே உண்மை தலைவனாக இந்த செய்தியும் வெளியிட்டிருக்கிறாங்கிறத மக்கள் உண்மையா உணரணும். ஏன்னா இன்னைக்கு திருவேற்காட்டுல மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை மற்ற மக்களுக்கு வர்றதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அனகாபுத்தூர்ல நடந்தது. இப்போ விவசாய நிலத்தை இவங்க விமான நிலையம், பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறேன்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல கிராமங்களை சேர்ந்த மக்களை வெளியேற்றதுக்கான முயற்சியா இருக்கட்டும், மேல்மா சிப்காட் அமைக்கிறதா இருக்கட்டும். இப்போ நம்ம மேல்மா சிப்காட்டு, பரந்தூர், அனகாபுத்தூர், திருவேற்காடுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம பகுதியில வரக்கூடிய காலம் எவ்வளவு காலம் இருக்க போகுதுன்னு தெரியாது. அப்போ அடுத்தவங்களுக்கு அடுத்த பகுதிகளுக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்தி நம்ம பகுதியும் பாதிக்கப்பட்டதா நினைச்சு இந்த நாம் தமிழர் கட்சியோட நீங்க ஒருங்கிணைஞ்சு குரல் கொடுக்கணும். அதே சமயம் இப்ப நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்குது இல்லைங்களா, அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதுக்கடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல்கள்ல நாம் தமிழர் இப்போ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் டிசம்பர்ல அறிவிக்க போறாங்க இல்லைங்களா, அதுல உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஒரு நம்ம நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு நீங்க வாக்களிச்சு உண்மையா வெற்றி பெற வைங்க. இந்த காசுக்கு ஓட்டுக்கு தரக்கூடிய காசை நம்பாதீங்க. நம்பினீங்கன்னா இப்படி போட்ட நிலைமைதான் உங்களுக்கு நீடிக்கும். தொடர்ந்து இது போன்ற இன்னல்களை நீங்க சந்திக்க வேண்டியது வரும், வாழ்வாதாரத்தை இழக்க வேண்டியது வருங்கிறத நாம் தமிழர் கட்சியின் சார்பா பல இடத்துல பல பேர் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பல காணொலியா இருக்கட்டும், அல்லது பொது மேடைகளா இருக்கட்டும், தெருமுனை பிரச்சாரமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நாம் தமிழரோட உறுப்பினர்களா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், அல்லது நிர்வாகிகளா இருக்கட்டும், மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதே சமயம் வருகிற அந்த உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், அல்லது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், கண்டிப்பா அதுல நிறுத்த வைக்கக்கூடிய அண்ணனுடைய தம்பிகளை, தங்கைகளை, அக்காக்களை, அண்ணன்களை நீங்க வெற்றி பெற வச்சோம்னா இதையும் நம்ம மாற்ற முடியும். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது அப்படின்னு அண்ணன் செமையான ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. அதற்கேற்ப இந்த அதிகாரத்துக்கு நாம் தமிழர் கட்சி வந்துருச்சு. அண்ணன் செந்தமிழன் சீமான் முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்னுங்கிறப்ப எல்லா விஷயம் மாறி போகும், இந்த தமிழ்நாடே மாறி போகும். அதனால நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு இனிமேலாவது இந்த நிகழ்வுகளை, இந்த செய்திகளை தொடர்ந்து கவனிச்சு எப்படிப்பட்ட போக்கு இந்த அரசியல் இங்க அரசு இங்க எடுத்து மக்கள் மீது திணித்து கொண்டு இருக்கிறார்கள், இதற்கெல்லாம் என்ன காரணம், இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு அரசியலை கத்துக்கொண்டு நீங்க யார் உண்மையான தலைவர்னு நீங்க தேர்ந்தெடுக்கணும். நாங்க சொல்றோம் செய்திகளை வெளியிட முடியும், ஆனா உண்மையா நீங்க நேசிச்சு இந்த மண்ணையும் மக்களையும் அனைத்து உயிர்களையும் நேசிச்சு நீங்க வாக்களித்தால் மட்டும்தான் உண்மை. அதனால நீங்க வாக்களிப்பீங்க, நம்பிக்கை இருக்கு. அண்ணன் செந்தமிழன் சீமான் காலத்தின் கட்டாயம் நீங்க வெற்றியடை வைப்பீங்க. 2026 அண்ணன் செந்தமிழன் சீமான் முதலமைச்சராக, நம்ம முதல்வராக, இந்த மண்ணின் மைந்தனாக முதல்வர் நாற்காலியில் அமர்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.